தாமே இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியா தேவன் அடியாளுக்கு தந்த மேலான கிருபைக்காய் தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளை நம்ம தியானிக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 1-2, சங்கீதம் 119, 165 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த 2 வசனத்திலிருந்து கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்ற வசனத்தின் மூலமாக அந்த நாளையும் வேதத்திலிருந்து, நம்முடைய வேதத்தில் கையில் இருக்க வேதாகமத்திலிருந்து எனக்கு பிடித்தவைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளை தியானிக்க போகிறோம். தெய்வ பிள்ளைங்களே, வேதத்தில் பாருங்கள், அநேக சம்பவங்கள் இருக்குது, அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், தேவனுடைய காரியங்கள் எவ்வளவோ ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய மகத்துவமான காரியங்கள், தேவனுடைய செயல்கள், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. இவைகளில் எனக்கு பிடித்தவைகள், வேதத்திலிருந்து எனக்கு பிடித்தவைகள் என்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தெய்வ பிள்ளைகள், முதலாவது பார்த்தீங்கன்னா வார்த்தைகள். வேதத்தில் சொல்லப்பட்ட விசேஷமான முக்கியமான நல்ல வார்த்தைகள் என்ற தலைப்பில் என்ன வார்த்தைகள் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஏசாயா 41:13. ஏசாயா 41:13 வாசிக்கும் போது வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இங்கே நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். புனிதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை 365 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைங்களே, ஒரு வருஷத்தில் 365 நாட்கள் காணப்படுது. பாருங்க, தினம் ஏசப்பா நம்மளை பார்த்து நீ மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதேன்னு சொல்லி தான் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் பயப்படுறோம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வயதானவங்க வரைக்கும் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு காரியத்துல அவங்க பயப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, சிலருக்கு சின்ன பல்லியை பார்த்தா பயம், பாச்சாவை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. இப்படி பயங்கரமான பயங்கள் என்ன செய்து காணப்படுது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, சில பிள்ளைங்க அவங்க வீட்டில் பக்கத்து ரூமுக்கு போது கூட அம்மாவை கூப்பிடுவாங்க, பாத்ரூம் போது கூட அம்மாமார்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க தெய்வ பிள்ளைங்களை. ஏன்னா அவங்களுக்கு பயத்தின் அனுபவம் இருக்கனால அப்படிப்பட்ட அனுபவம். ஸ்கூலில் கூட பாருங்க, சில பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்னாலே குளிரும் காய்ச்சலும் வந்துடும் தெய்வ பிள்ளைங்களை. கேட்டாலே காய்ச்சல் வந்து எக்ஸாம் நாள்லாம் கட்டில் என்ன செய்வாங்க? மெத்தையில் படுத்துக்கிடுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. இப்படி பயங்கள் காணப்படுது. பெரியவங்களை எடுத்துக்கிட்டா சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்துட்டுன்னா அந்த வியாதி, ஐயோ இந்த வியாதியா, அதை கேட்ட உடனே அந்த வியாதியுடைய அகோரத்துக்கு போனது போல் என்ன செய்வாங்க? நான் செத்து போயிடுவோனோ, எனக்கு மரணம் வந்துடுமோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் தெய்வ பிள்ளைங்களே. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் ஒருவேளை அவங்களுக்கு கஷ்டம் நெருக்கங்களில் காணப்படுவாங்கன்னா, இந்த கடன்னாலே நான் மூழ்கி போயிடுவேனா, இதுலேருந்து நான் விடுதலை ஆக மாட்டேனா, கடன்னாலே நான் என் குடும்பம் மூழ்கிடுமா அப்படின்னு சொல்லி பலவிதத்தில் யோசித்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா அதைரியப்பட்டு பயந்து நடுங்குறவங்களை என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களை. எந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இவைகளை பார்த்து கேள்விப்படும் போது, அவைகளின் வழியாக போகும்போது என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. குடும்பங்களில் சமாதானம் இல்லாத அனுபவங்கள் வரும்போது நான் என்ன செய்வேன், எப்படி என் கணவனை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி என் மனைவியை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையை பார்த்து யோசித்து பல விதத்தில் என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிற இடத்துல எப்படி நான் வேலை பார்ப்பேன், அங்கே பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க? பயப்படும். இப்படி பலவிதமான பயங்கள், சிறியவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் பயப்படுற அனுபவத்தில் காணப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், பயந்து நடுங்குற பயப்படுற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பார்த்து சொல்கிறாங்க, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திர விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத் 1:16-17 வாசிக்கும் போது அங்கே கூட அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும்
அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, இங்க நம்ம பாருங்க, ஒரு ரூத் என்ற ஒரு சகோதரியை குறித்து பார்க்கும். அந்த சகோதரனுடைய அறிக்கை, அவனுடைய சகோதரனுடைய வார்த்தையை பாருங்க. மாமியாரை பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்க போவீங்களோ அங்க நானும் வருவேன், நீங்க எங்க தங்குவீங்களோ அங்க நானும் தங்குவேன், உங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்க தேவன் தான் என்னுடைய தேவன், மரணமே அல்லாம உங்களை விட்டு உங்களையும் என்னை விட்டு வேற எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு பாருங்க. எவ்வளோ ஒரு ஆணித்தரமான, எவ்வளோ ஒரு உறுதியான, எவ்வளோ ஒரு நம்பிக்கையான, சும்மா ஒரு வாய் பேச்சுக்காக, சும்மா டைம் பாஸுக்காக பேசலாம். அவங்க வார்த்தையில் அந்த உறுதி, அந்த வார்த்தையில் அந்த நம்பிக்கையை பார்த்தவங்க மாமியார் அதுக்கப்புறம் என்ன செய்யலை, பேசல. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அவங்க கணவனார் இறந்து போயிட்டாங்க, மாமனார் இறந்து போயிட்டாங்க, இப்போ மாமியார் மட்டும்தான். அவங்களால இவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்க முடியாது. பாருங்க, ஒரு புறஜாதியான பெண்கள், இந்த மோவாபிய பெண்ணு. ஆனால் பார்த்தீங்கன்னா மோவாபிய பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பல தவறான பழக்க வழக்கங்கள் உடையவங்க. அந்த சகோதரி கணவன் இறந்து போயாச்சு, இப்போ திரும்பி போகலாம். ஓர்பாள் பாருங்க, முத்தமிட்டுட்டு பெய்யாச்சு. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரூத்துக்கு, ஆனால் பெயிருக்கலாம். ஆனால் சகோதரி போகலை. எவ்வளோ ஒரு உறுதியான, எவ்வளோ ஒரு ஆணித்தரமான அந்த வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை கேட்டதுக்கு பிற்பாடு நகோமி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தெய்வ பிள்ளைங்களே, அவங்க பாருங்க, பொதுவாகவே பெண்கள் திருமணம் ஆயின சகோதரிமார் பாருங்க, மாமியார் கூட இருக்கணும்னு நினைச்ச மாட்டாங்க, ரொம்ப விரும்ப மாட்டாங்க. கணவனார் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, இல்லை தங்கு வேலைக்கு போயிட்டாங்களா, என்ன செய்வாங்க, எப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். மாமியார் வீட்டில் இருந்தால் ஒரே வேலை செய்துட்டே இருக்கணும், மாமியார்க டார்ச்சர் தாங்கலை. இப்போ நம்ம கணவனார் இல்லை, நம்ம என்ன செய்வோம், அம்மா வீட்டுக்கு போய் நம்ம சோமாக இருப்பலாம், அம்மாவுக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம், அம்மா கையில் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில், அம்மா அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னா எந்த பெண்ணுமே விரும்புவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தெய்வ பிள்ளைங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த ரூத் என்கிற சகோதரி பாருங்க, அந்த மோவாபிய அவங்க இனத்துக்கோ அவங்க ஜனத்துக்கோ என்ன செய்யலை, திரும்பி போகலை. தெய்வ பிள்ளைங்களை, மாமியார்கிட்ட ஒன்றுமே இல்லை. பார்த்தா எந்த பிள்ளைங்களும், கல்யாணம் பண்ணி கொடுக்க பிள்ளைங்களும் இல்லை, வசதியும் இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை. வெறுமையாக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறாங்க. அந்த வெறுமையாக்கப்பட்ட அந்த நகோமி கூட இருக்கணும்னு தான் இந்த ரூத் விரும்பினாங்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இந்த மார்க்கத்துக்குள்ளே ஏசப்பா நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. வந்ததுக்கு பிற்பாடு ஏதோ சில நேரம் பார்த்தீங்கன்னா சில தோல்விகள், குறைவுகள், இழப்புகள் வந்திருக்கலாம் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் நம்ம உறுதி எப்படி இருக்குது, இந்த ரூத்தை போல நான் அந்த மார்க்கத்தை, இந்த முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், மரணமே அல்லாமல் ஆண்டவரை விட்டு வேற எதுவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற உறுதி நமக்கு இருக்குதா தெய்வ பிள்ளைங்களே. நம்ம எப்படி, எதுக்கு தான் அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தோமோ, ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்ம காணப்படுறோமா தெய்வ பிள்ளைங்களே. ரூத்தை போன்ற உறுதியான அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா, நம்ம எப்படிப்பட்ட உறுதியில் இருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. இந்த வார்த்தைகளின் அனுபவத்தில் நம்ம தியானிக்கும் போது ஆதியாகமம் 32:26 வாசிக்கும் போது இங்க கூட பார்த்தீங்கன்னா யாக்கோபு குறித்து பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களை. யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, அவருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி வேற எங்கேயுமே போகல. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு, பல சபைகளுக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, போறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பல நல்ல வார்த்தைகள், தீர்க்க தரிசனமாக சொல்றதை கேட்கணும், இப்படி பல இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிற ஒரு அனுபவம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, யாக்கோபுக்கு வேற எந்த இடமுமே தெரியல, தெரிஞ்சது அவருடைய தகப்பனாகிய பரம தகப்பனாகிய தேவனை மாத்திரம் தான் தெய்வ பிள்ளைங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. நாம கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி பல இடத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறோமா, பல தேவைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பல மனிதர்களை பார்க்க, உற்றார் உறவினர்களை பார்க்க நாம எங்க போறோம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, ஆண்டவரை நீங்க என்ன ஆசீர்வதிங்க. ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யாக்கோபு எங்க போயிருக்காருன்னா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை விடாம பற்றி கொண்டு, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிற ஒரு அனுபவத்துல காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், சங்கீதம் 27:4-84-10 பாத்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்துல நான் ஆராய்ச்சி செய்ய முடியும், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்படியாகவும், அது மாத்திரம் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெய்வ பிள்ளைங்களே. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் ஒரு
அவர் ஒரு பார்த்தீங்கன்னா ராஜாவாக காணப்படுறார். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜா அரண்மனையில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் பொறுப்புகள் காணப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கணும், ஆண்டுடைய ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணணும், 1000 நாளை பார்க்கல உங்கள் சமூகத்தில் இருக்க ஒரு நாள் நல்லது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவருக்கு வாஞ்ச தவிப்பு அந்த வார்த்தையில் வெளிப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் சங்கீதத்தை சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தில் இருக்கணும், ஆண்டவர் சமூகத்திலே இருக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையை வெளிப்படுத்துறார் தெய்வ பிள்ளைங்களே. நமக்கு பாருங்க எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போகணுங்கிற வாஞ்சை இருக்குது. இது போல ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும், ஆண்டவர் சமூகத்திலே நான் இருக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போகணும் அப்படிங்கிற அனுபவத்தில் நம்ம வந்திருக்கிறோமா? ஏசப்பா பாருங்க, நம்ம எத்தனையோ பேர் வந்தோம், சிலருக்கு லேட் ஆகிட்டு, ஆனால் ஒருவரையும் குற்றம் சொல்லலை தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் பாருங்க நம்ம எப்படிப்பட்ட வாஞ்சியோட தவிப்போடு வந்தோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க நீங்கள் 10:30 வந்திருப்பீங்க, 10:45 வந்திருப்பீங்க, 11 மணிக்கு வந்திருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல 10 மணிக்கே வந்திருப்பார் தெய்வ பிள்ளைங்களே. நாம் எவ்வளோ ஒரு வாஞ்சியோட தெய்வ சமூகத்தை நான் கனம் பண்ணணும். என்ன நான் பாருங்க பலர் சொல்லுவாங்க பந்திக்கு முந்தணும் படைக்கு பிந்தணும். ஆனால் பாருங்க நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் எனக்காக காத்திருப்பாங்க, தேவனை காத்திருக்க நான் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் தெய்வ சமூகத்துக்கு நான் முந்தி போகணும், அவரை தேடணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. இல்லை நம்ம சந்தோஷத்தோடு தான் தெய்வ சமூகத்துக்கு வாரமா, வேற வழி இல்லை, நம்மளை பார்த்து கேட்பாங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிற அனுபவத்தில் வாரமா தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது, தேவன் மேலே உங்களுக்குள்ள அந்த அவான்னு சொல்லுவாங்க அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, பக்தன் யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாள் என் மாம்ச கண்களால் நான் அவரை பார்ப்பேன், என் தோல் முதலாமே அழுவி போனாலும் பரவாயில்ல என் கண்களால் பார்ப்பேன்னு சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க இந்த பக்தன் யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளைங்களே. இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் எப்படி இருந்தார், சந்தோஷமாக இருந்தாரா, மன மகிழ்ச்சியாக இருந்தாரா? யோசித்து பாருங்க. அவ்வளவுமே இழந்து போனார். இருந்த ஆடு மாடு சொத்துன்னு சொல்லி சொத்து சுகம் அவ்வளவுமே ஒரே நாளில் போயிட்டு தெய்வ பிள்ளைங்களே. பிள்ளைங்களும் போயிட்டாங்க, மனைவி கூட என்ன அன்பா ஆதரவா சந்தோஷம் இல்லைங்க போட்டுங்க, ஒன்றும் இதை பற்றி பெருசாக நினைக்காதுங்க, ஏசப்பா தருவாங்க அப்படின்னு அன்பாவா சொன்னாங்க. நீர் பெரிய உத்தமனாக நீ ஜீவனை விடும், ஆண்டவரை தூஷித்து நீர் ஜீவனை விடும் சொல்லி என்ன ஒரு வார்த்தை. ஒரு எல்லாம் இழந்து போன அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி ஒன்றுக்கு ஒன்று அன்பா இருக்கணும், ஒரு ஆதரவா இருக்கணும், ஒரு நல்ல வார்த்தை சொல்ல தெரியல, இல்லை பொல்லாத வார்த்தை பேசாம இருந்திருக்கலாம்ல தெய்வ பிள்ளைங்களே. அந்த நேரத்துல கூட அந்த மனுஷனை வேதனைப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. இது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி வந்திருந்த பாருங்க, அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்னது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடுகள் என்ன செய்துட்டாங்க, பேசக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்டாங்க. எல்லாம் வேதனை. இது போதாதன் சரீரத்தில் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் வியாதி தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க ஒரு சிரட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு யோபு. இப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் அந்த வார்த்தை வருது பாருங்க தெய்வ பிள்ளைங்களே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில் பார்ப்பேன். எல்லாம் இழந்து போயாச்சு, எல்லாம் இழந்து போன பிற்பாடும் நான் ஆண்டவரை பார்ப்பேன். பாருங்க எல்லா சிச்சுவேஷனும் சூழ்நிலை சாதகம் இல்லை, ஆனால் கர்த்தரை நான் பார்ப்பேன். அந்த பரலோகம் தேவன், அந்த பரலோகம் நம்பிக்கை உரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிற அனுபவத்தில் காணப்பட்டார தெய்வ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையும் தேவ அன்பு, தேவனுடைய ராஜ்யம், இப்படிப்பட்ட அனுபவத்தை விடாத ஒரு அனுபவத்தை நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. ரெண்டாவதாக நம்ம வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எனக்கு பிடித்த சாட்சிகளா நம்ம தியானிக்கும் போது முதலாவது வேதத்தில் பார்க்கும்போது எஸ்ராவுடைய புஸ்தகம் 7:10 வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இங்கே நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை, எஸ்ரா என்ற தேவனுடைய மனுஷன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் தன்னுடைய இஸ்ரவேலில் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி, அவருடைய இருதயம் ஒரு பக்குவப்பட்ட அனுபவம் காணப்பட்டனால அவருடைய ஜீவியமும் பக்குவப்பட்ட அனுபவமாக தான் காணப்பட்டது தெய்வ பிள்ளைங்களே. அவருடைய ஜீவியமாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், நடக்கையாக இருக்கட்டும், செய்கையாக இருக்கட்டும், ஒரு பெர்ஃபெக்டான அனுபவத்தில் அவரும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருப்பார், மற்றவங்களுக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தில் தான் காணப்பட்டிருப்பாங்க தெய்வ பிள்ளைகள். இந்த நாட்களில் பாருங்கள்
நம்ம எத்தனையோ வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம், விசுவாசின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் ஒரு பக்குவப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோமா தெய்வ பிள்ளைங்களே? நம்முடைய இருதயம் பக்குவப்பட்ட அனுபவத்தில் காணப்படுறோமா தெய்வ பிள்ளைங்களே? நம்ம பெருமையாக பல காரியத்தை நம்ம பீத்துறோம், பேசுகிறோம் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் பக்குவப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா? நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோமா? நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுற அனுபவத்தில் இருக்கிறோமான்னு பார்த்தா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய அனுபவத்தில் தான் என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. ஏன்னா அந்த பக்குவப்படாத குணநலங்கள் தெய்வ பிள்ளைங்களே, அந்த சுபாவத்தில் என்ன செய்யலை, பக்குவப்படலை தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா அந்த எஸ்ரா காணப்படுற தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்ட ஒரு நிலம் இருக்குன்னு பாருங்கள். அந்த நிலத்தை பக்குவப்படுத்தினா, நல்லா பண்படுத்தினா தான் அது நல்ல என்ன செய்யும், நல்ல அழகான நெல் கதிகர், பூக்கள், காய்கள், கனிகள் வரும் தெய்வ பிள்ளைங்களே. ஒரு மாவு நம்ம சமைக்கிற ஒரு இட்லி மாவு, அதுவும் கரெக்டான ஒரு பக்குவத்தை நம்ம ரெடி பண்ணாதான் அந்த இட்லியும் அழகாக வரும் தெய்வ பிள்ளை. இதுபோல் நம்ம சமைக்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களும் பாருங்க எல்லாமே ஒரு அளவு கரெக்டாக, அந்த பக்குவங்கள் கரெக்டாக வரும்போது தான் எல்லாமே பெர்ஃபெக்டாக அழகாக வரும் தெய்வ பிள்ளைங்க. அதுபோல் நாமும் பெர்ஃபெக்டான அனுபவத்தில், நம்முடைய ஜீவியத்தில் நம்ம பக்குவப்பட்ட அனுபவத்தில், நம்ம வேதத்தினால தேவனால் பக்குவப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களும் நம்ம மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் நம்முடைய வேதத்தில் வாசிக்கும் போது சாட்சிகளின் அனுபவத்தில் நம்ம தியானிக்கும் போது ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை குறித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:9 வாசித்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை குறித்து பாருங்க. ஈசாக்கு சின்ன வயதிலே பாருங்க, அவங்க தகப்பனுக்கு பாருங்க, ஒரு தகப்பனுடைய முதிர்ந்த வயதில் கிடைத்த ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் தான் ஈசாக்கு தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது ஈசாக்கு பாருங்க, கர்த்தராகிய தேவன் சொல்ற, உன்னுடைய நேச குமாரனை நீ என்ன செய், எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்றதான சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க பலி செலுத்தும்படி அவங்க போயிட்டு இருக்காங்க. போகும்போது கூட தகப்பனார்கிட்ட ஈசாக்கு கேட்குறாரு, ஆண்டவரே அப்பா, தகன பலி கூட நெருப்பு இருக்கு, கட்டை இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க அப்பா சொல்றாரு, நம்முடைய ஏசப்பா என்ன செய்துப்பாங்க, பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றதா சிச்சுவேஷன்ல இப்படி பேசி நடந்து கொண்டு போறாங்க. அந்த குறிக்கப்பட்ட மலைக்கு பெய்யாச்சு பாருங்க, கட்டைகள் எல்லாம் அடுக்கியாச்சு. அடுக்கின பிற்பாடு பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்து அந்த தகன பலிக்காக அந்த கட்டைகளின் மேல் கடத்துறாங்க. ஈசாக்கு ஏதாவது மறுப்பு சொல்லிட்டு, அவங்க அப்பா வயசு தானே, ஒரு அடி கொடுத்துட்டுலாம், ஒரு தட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிருந்துருக்கலாம். ஆனால் பண்ணலையே, ஒரு வார்த்தை மாறி பேசியிருக்கலாம், பேசலையே. நீங்கள் எல்லாம் ஒரு அப்பாவா, இப்படி நீங்கள் உங்கள் ஆண்டவருக்குன்னு என்ன பலி செலுத்த துணிஞ்சிட்டீங்களே, கேட்டிருக்கலாமே. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் கேட்டிருக்கோம், நல்லாவே கேட்டிருக்கோம் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாம். ஆனால் பாருங்கள் தெய்வ பிள்ளைங்க, ஈசாக்கு ஒரு வார்த்தை பேசலை. பாருங்கள், அந்த தகன பலி இடத்துல ஒரு அமைதியான ஒரு பையனா, கீழ்ப்பிடுதல் உள்ள பையனா காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை பாருங்க, தாய் தன்னுடைய தகப்பனோடு தன்னுடைய உறவினர்களோட கூடாரத்தில் வாழ்கிற ஒரு ஈசாக்கா காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் ஈசாக்குடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, பெண் பார்க்கறதுக்கு இந்த காலத்தில் பாருங்க, பெண்ணை நேரில் பார்க்கணும், ஃபோட்டோவில் பார்க்கணும், இப்படி அந்த வீடியோவில் பார்க்கணும், இப்படி பல விதத்தில் பார்த்து பேசி பழகி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஈசாக்குடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பெண் பார்க்க போனாங்க, பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் எந்த பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற என்ன செய்யலாம், சில இப்போல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், அப்படி இருக்கணும், முடி இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்குடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்ணை அழைச்சிட்டு வந்த பொண்ணை என்ன செய்தார், சந்தோஷமாக தனக்கு மனைவி ஆகிக்கொண்டு தன்னுடைய தாய் மேலே இருந்த அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பிள்ளைங்களை பாருங்கள், பெண்ணுக்கு முகத்தையே பார்க்கல, ஆனால் தகப்பனார் மூலம் அந்த வந்த பெண்ணு, தகப்பனார் மூலம் பார்த்த பெண்ணு, அவங்க எல்லாமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு, தேவனால் கிடைக்கப்பட்ட பெண்ணு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறா தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால மனைவியை போட்டு அடிக்கலை, டார்ச்சர் பண்ண, நீ மலடின்னு சொல்லலை. மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணார் தெய்வ பிள்ளைங்களே. ஈசாக்கு ஜெபித்ததுனால தான் வேதத்திலே பார்த்தீங்கன்னா முத ரெட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு தான் பிறந்திருக்கு தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய மனுஷனாக ஈசாக்கு காணப்படுறார் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, ஈசாக்குக்கு பாருங்கள், ஈசாக்கு அவனுடைய நல்ல விவரம் தெரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவங்க அப்பாவுக்கே பார்த்தீங்கன்னா ஆகார் என்கிற ஒரு பெண் மறுமனையாட்டி காணப்படுறாங்க. இன்னும் கேத்தூரால் அப்படிங்கிற ஒரு சகோதரி காணப்படுறாங்க. அவங்க சகோதரர்கள்
மனைவிகளாக காணப்பட்டவங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த மனைவிகள் மரமனையாட்டிகளை வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த ஈசாக்கு அப்படி எந்த தவறுமே செய்யலை. தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், ஈசாக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு அனுபவம், தன்னுடைய மனைவியே நேசித்து மனைவிக்கு ஒரு சந்தோஷமாக உண்மையுள்ள புருஷனை என்ன செய்கிறாரு அந்த மனசாட்சியின் காலத்தில் காணப்படுறா. தெய்வ பிள்ளைங்களே, அப்போ அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஈசாக்கு துறவுகளை தோன்றார். துறவுகளை தோண்ட பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்க, தூர்த்து போட்டுக்கொண்டே இருந்தாங்க தெய்வ பிள்ளைகளை பெலிஸ்தர் வந்து. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன செய்யலை, சண்டையே போல. அப்படி ஒரு நல்ல ஒரு சாட்சிக்குரிய மனுஷனாக ஈசாக்கு காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. சாட்சிகளின் அனுபவத்தில் மோசையை குறித்து நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 11:25 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மோசையை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மோசையை குறித்து பார்த்தீங்கன்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என்ற தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, ஒரு நல்ல ஒரு சான்ஸு, நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை, அரண்மனையில் ஒரு குமாரனாக காணப்படுறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் பெரியவன் ஆன போது பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, அவருடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள்லாம் கஷ்டப்படுறதை, சுமை சுமக்கிறத, அடிமைப்படுறதை பார்த்துட்டு இருக்க என்ன செய்யலை முடியல தெய்வ பிள்ளை. இந்த நாட்களில் யார் அப்படி இருப்பா தெய்வ பிள்ளைங்களே? ஆனால் பாருங்கள், அரண்மனை வாழ்க்கையை விட்டு பாருங்கள் துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு பாருங்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம். எகிப்துள்ள பொக்கிஷம் மேலே அவருக்கு மனசு இல்லை. தேவனுக்காக நிந்தையை அனுபவிக்கிறதுக்கு நான் புறப்பட்டார் தெய்வ பிள்ளைகள். எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனாக காணப்படுற தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, தேவன் அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்க எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பாருங்க அவரை தான் பயன்படுத்தினார். ஜனத்துக்காக பரிந்து பேசக்கூடிய மனுஷனா மோசே காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, தேவனே சொல்றார், நீ விட்டுரு, இந்த ஜனத்தை நான் அழிச்சிறேன், உனக்கு வேற ஜனத்தை தாரேன். இல்லை நீங்க அப்படி செய்யப்படாது. நீங்க உங்களை மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களை ஜனத்தை வனாந்தரத்தை கூட்டிட்டு வந்தாங்க, இப்படி நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பல ஜாதி மக்கள் பல விதத்தில் பேசுவாங்க. நீங்க ஜீவ புஸ்தகத்தை என் பேரை வேணா கிறுக்கிடுங்க, ஆனா அந்த ஜனம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கிட்டேயே பேசி தேவனுக்கிட்டே இந்த ஜனத்துக்காக என்ன பிரயாசப்படுகிற அனுபவத்தில் அவங்களுக்காக சப்போர்ட்டா பரிந்து பேசக்கூடிய ஒரு மனுஷனா இந்த மோசே காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இந்த சாட்சிகளின் அனுபவத்தில் மரியாளை குறித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 10:42 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே குறித்து சொல்லப்படுற மரியாளை குறித்து சொல்லப்படுற தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, இந்த உலகத்தில் கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல பங்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல சம்பாத்தியம், நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல வீடு, காரு, பங்களா, சொகுசு, இப்படிலாம் வாழ்கிறது தான் நல்ல பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதான் வாஞ்சிப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல பேர், லட்சாதிபதின்னு சொல்கிற அனுபவம், கோடீஸ் பிரபுன்னு சொல்கிற அந்த பேரை கேட்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் அது உண்மையான அனுபவம் கிடையாது. வேதம் சொல்லுது, தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற என்ன தேவ சமூகத்தை. அந்த சகோதரி பாருங்க, கூட அந்த சகோதரி கூட வீட்டில் அது செய்யலையே இது செய்யலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், தன்னை விட்டு இடப்படாத கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய சமூகத்தில் நாடி, கர்த்தருடைய சமூகத்தில் தேவனே நம்பி, அவரையே சார்ந்து, அவர் சமூகத்திலே இருந்து, அவரோடு பேசி, அவரோடு உறவாடி அப்படி இருக்கிற ஒரு அனுபவம் தான் நல்ல பங்கு தெய்வ பிள்ளைங்களா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சாட்சிகள் போது நாத்தான் தீர்க்கதரிசியை கூட பார்த்தீங்கன்னா அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை பாருங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க 2 சாமுவேல் 12:7 நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, தேவன் அவருக்கு வார்த்தையா தாவீது ராஜா தவறு செய்துட்டார். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க, அந்த தவறை அவருக்கு சொல்லி நீ போய் தாவீதுக்கு பேசு, அவனை உணர்த்துன்னு சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறாரு இந்த நாத்தான் தீர்க்கதரிசி வாரா தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு ஆளு, பயங்கரமான கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த, மிகுதியான ரத்தங்களை சிந்தின மனுஷன். அவருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாருக்குமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவ்வளவு யுத்தங்களை செஞ்சவர், அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆள் தான் யாரு, தாவீது ராஜா. ஆனால் பாருங்க, தாவீது ராஜாக்கு முன்பாகவே வந்து நின்று அவருக்கு முன்பாக எந்த பயமோ பதட்டமோ எந்த கலக்கமோ எந்த ஒரு மரண அப்படி பீதியோ அப்படிப்பட்ட எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் தைரியமாக போல்டாக தாவீது செய்த தவிர ஒரு அழகான ஒரு உதாரணத்தோடு பேசி உணர்த்தி என்ன செய்கிறாரு சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, தாவீது ராஜாவை இதை கேட்டு புலம்புறாரு, அழுறாரு, உணர்ந்து சங்கீதத்தை பாடுகிற ஒரு அனுபவத்தில் மனம் திரும்புகிற விதத்தில் என்ன செய்கிறாரு நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துகிற ஒரு அனுபவமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா. வேதத்திலேருந்து எனக்கு பிடித்த தேவனுடைய குணாதிசயங்கள், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கும்போது வாசிங்க.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இங்க பாருங்க, தேவ பிள்ளைங்க இந்த வேத வசனத்திலிருந்து வாசலண்டை நின்று கதவை தட்டக்கூடியவங்களா கத்தர் காணப்படுங்க. தேவனுடைய குணாதிசயத்துல பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தேவன். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய இதய கதவை தட்டக்கூடியவங்களா காணப்படுறாங்க. இந்த பூமியில பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன், எந்த ஜாதி, எந்த நாடு, எந்த இனமா இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு மனுஷனும் பரலோக பிரஜையா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் தேவனாய் கத்தர் என்ன செய்றாங்க, தட்டி கொண்டே காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா குறித்து பார்த்தீங்கன்னா இந்த வியாதியஸ்தர்களை தேடி தேடி போய் சுகமாக்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க. பின்வாங்கி போன சீஷர்கள், மறுதலித்து போன சீஷர்களை தேடி இப்போ என்ன செய்றாங்க, அவங்க கூட பேசக்கூடியவங்களா காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாதிரி நம்முடைய தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் மன்னிக்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க. பாவத்தை மன்னித்து பாவிய நேசிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட தேவனா நம்முடைய தேவன் காணப்படுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பூமியில ஏசப்பா இருக்கும்போது அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க, பாவிகளின் சிநேகிதன். ஏன்னா பாவிகளுக்கு பின்பாக என்ன செய்தாங்க, தேவன் போனாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா ஆயக்காரனை சகேயு நல்லா வரி வாங்குவான். அவனுக்கு வீட்டில் கூட ஏசப்பா சொல்றாங்க நான் உன் வீட்டுக்கு வந்து தங்குவேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, உங்கள் வீட்டுக்கு நான் வாரேங்கிற இல்லை, உன் வீட்டில் நான் தங்குவேன். பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னா சகையுடைய ஜீவியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாயிட்ட தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, பரிசேயனுக்கு வீட்டில் கூட ஏசப்பா என்ன செய்தாங்க, போய் சாப்பிட போயிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே சாப்பிட போன இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீ வந்து உட்கார்ந்து அழுது கண்ணீர்னால ஆண்டோடைய பாதத்தை நனைச்சி தலைமையினால தொடச்சி அந்த சகோதரி பரிமள தைலத்தை பூசுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்லை, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அந்த சகோதரியை கொண்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பாவிகளை என்ன செய்யலை, அவங்கள கண்டுட்டு ஓரமாக ஓடலை, அவங்கள துரத்தி விடலை, அவங்கள நேசிக்கக்கூடியவங்களா, அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவங்களா, அப்படி அவங்களுடைய பாவத்தை மன்னித்து நீ இனி பாவம் செய்யாதேங்கிற ஒரு அனுபவத்தில் கர்த்தராகிய தேவன் செயல்படக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அது மாத்திரம் முழு உலகத்தின் பாவத்தையுமே முழு உலகத்தினுடைய ஜனத்துக்காக அவங்களுடைய பாவத்துக்காக தன்னையே பலியா ஒப்பு கொடுத்த தேவனா காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் தேவனுடைய குணாதிசயத்தில் பார்த்தீங்கன்னா பட்சபாதமே கிடையாது தேவ பிள்ளைங்களே. இவங்க நல்லவங்க தான் எனக்கு வேணும், பொல்லாதவங்க வேண்டாம் அப்படின்லாம் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுங்க. பாருங்க, உலகத்தில் எவ்வளோ துன்மார்க்கர் இருக்காங்க, எவ்வளோ பொல்லாதவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ தேவன் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க, புறஜாதி மதத்தினர் காணப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்றாங்க தேவ பிள்ளைங்களே. எல்லாரும் மேலும் மழையை வருஷிக்க பண்றாங்க தேவ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா கிட்ட ஒருவரையும் அவர் என்ன செய்யறாங்க, புறக்கணியாத தேவன், புறம்பே தள்ளாத தேவன் காணப்படுறாங்க. அப்படி பட்சபாதம் இல்லாதவராய் நம்முடைய தேவனாய் கர்த்தர் காணப்படுறாங்க. அது மாத்திரம் நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து மனதுருகக்கூடியவங்களா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இதத்தில் கூட பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள், அவங்களுக்கு பார்க்கும்போது இந்த மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் அந்த ஜனங்கள் காணப்படுறாங்களே, இவங்க சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மன வேதனையை பார்த்து கர்த்தர் மனதுருகிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாதிரி வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படலாம், அவங்களாம் பார்த்து மனதுருகி அவங்க மேலே மனதுருகி கர்த்தர் சுகத்தை கொடுக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. அவங்க கிட்ட வந்தவங்க அனைவருக்கும் கர்த்தர் சுகத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா கர்த்தர் காணப்பட்டாங்க. அது மாத்திரம் நம்முடைய ஏசப்பா நமக்காக மாதிரியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய குணாதிசயத்தில் நமக்காக 1 பேதுரு 2:21 நமக்காக மாதிரியாக வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்றார், தன்னை தாழ்த்தி இருக்கிறார். சிலுவையின் மரண பரியம் தாழ்த்தி இருக்கிறாங்க. சாந்தமா ஒரு மனத்தாழ்மையின் அனுபவத்தினுடையவர்களாக காணப்பட்டாங்க. அது மாத்திரம் வாய்த்திரவாதவராய் காணப்பட்டாங்க. அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படாத அனுபவத்தில் பயம் முறுத்தாதவராக, பதில் வையாதவராக காணப்பட்டாங்க. பாவம் இல்லாதவராக, பாவம் அறியாதவராக, பாவம் செய்யாதவராக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நினைச்சதாங்க காணப்பட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து வைத்திருந்தாங்க தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது 4ஆவதாக வேதத்திலிருந்து எனக்கு பிடித்த தேவனுடைய அற்புதங்கள், வேதத்தில் நம்ம தேவன் அற்புதங்களை கொடுத்து நம்ம தியானிக்கும் போது முதலாவது பார்த்தீங்கன்னா ஆகமம் 29 வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிலிருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை.
பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தராகிய தேவன் என்ன செய்தாங்க, அவங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு எகிப்திலிருந்து என்ன செய்தாங்க, தேவன் அவங்கள கொண்டு வந்தாங்க. தெய்வ பிள்ளைங்களே, இந்த வசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஏசப்பா நடத்தினாங்க. அவங்க வஸ்திரம் பழசா போகலையா தெய்வ பிள்ளைங்களே, அவங்களுடைய செருப்பு பழசா போகலை. இதை யோசித்து பாருங்களாம், யோசித்து பாருங்க. 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினாங்க. அவங்க வஸ்திரம் பழசா போகலையா, செருப்பு பழசா போகலையா. இதை நம்ம கற்பனை பண்ணி பாருங்களா. ஒரு வருஷம் ஒரு செருப்பு அவங்க போட்டு அவங்க எப்படி எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்களோ அது போலவே நினச்சிதாங்க ஃப்ரெஷ்ஷாக காணப்படுற அனுபவத்தில் காணப்படுறாங்க. இது யோசித்து பாருங்கள், வஸ்திரம் எப்படி பழசாகும். இந்த காலத்தில் நம்ம பாருங்கள், துணி அதிகம் ஒரே ட்ரெஸ்ஸை அதிகமாக அடிக்கடி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா துவச்சி அந்த வெயிலில் காய போடும்போதே துணி என்ன செய்யணும், ஃபேட் ஆகி பார்க்கறதுக்கே அசிங்கமாக விளறி பிடிச்சிருக்கும். தெய்வ பிள்ளைங்களே, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஏசப்பா நடத்தினாங்களாம். அந்த வஸ்திரம் பழசே ஆகலையா தெய்வ பிள்ளைங்களே. நமக்கெல்லாம் பாருங்கள், தினமும் நடக்கக்கூடியவங்களாம் கூடி போனால் ஒரு செருப்பு 3 மாதம், அதுக்கு மேலே ஒரு 4 மாதம், அதுக்கு மேலே செருப்பு போகுமான்னு தினமும் நடக்கக்கூடியவங்களா இருந்தால் போகாத தெய்வ பிள்ளைங்களா. ஆனால் பாருங்கள், வனாந்தரத்திலே நடந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க செருப்பு கூட பழசா போகலை. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக தேவன் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமில்லை, ஜனத்துக்கு அந்த ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா தூதர்களுடைய அப்பத்தை கர்த்தர் கொடுத்தாங்களா தெய்வ பிள்ளைங்களே. ருசியிட்ட பணியாரம் அவங்க என்ன செய்தாங்களாம், சாப்பிட்டாங்களா. யாருக்கு கிடைக்கும் இப்படி தூதர்களுடைய அப்பம் சாப்பிட்றதுக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு தேவையை இறைச்சி ஆசைப்பட்டாங்கன்னா காடையை கர்த்தர் கொடுத்தாங்க. இப்படி பார்த்துருங்க, வனாந்தரம். ஆனால் அவங்க இந்த ஜனங்கள் விரும்பின எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்து அதிசயமாக அதில் விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகலில் அவங்களுக்கு மேக ஸ்தம்பம், இரவில் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் கூடவே இருந்தாங்க. பகலில் அவங்களுக்கு வெயில் என்ன செய்யல, அவங்க மேலே படலை. அதான் மேக ஸ்தம்பமாக கர்த்தர் கூட இருந்தாங்க. இரவுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பமாக கூடவே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யலை, அவங்களுடைய வஸ்திரமும் பழசாக மாறலை, அவங்க செருப்பும் என்ன செய்யலை, தேஞ்சி போகல. நான் விசுவாசிக்கிறேன், அவங்க ஒருவேளை அந்த வெளியே வந்தவங்க, ஒருவேளை எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க 40 வயசு 50 வயசு இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல ஒரு அந்த வயசே ஆகாத அனுபவத்தில் கூட காணப்பட்டிருப்பாங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க, பிறந்த பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட வயசில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது இளமையாகவே என்ன செய்திருப்பாங்க, இருந்திருப்பாங்க. வயசே என்ன செய்து ஏன்னா வஸ்திரமே பழசாக மாறலை, செருப்பே தேயலை. இப்படிலாம் இருக்கும்போது அவங்களும் பார்க்கறதுக்கு என்ன செய்திருப்பாங்க, ரொம்ப வயசான தாத்தா பாட்டியாக கூட என்ன செய்திருக்க மாட்டாங்க, மாறி இருக்க மாட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள், தம்முடைய ஜனத்துக்காக 10 விதமான வாதைகளை அனுப்பி அந்த பார்வோன் விடாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அனுப்பி தான் யார், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவன் யார் என்பதை நிரூபித்து எவ்வளோ ஒரு அற்புதமாக தேவன் என்ன செய்ய நம்முடைய ஜனத்துக்காக கிரியை செய்கிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைகளை. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய அற்புதங்களில் நம்ம தியானிக்கும் போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:21 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இங்கே நம்ம பார்த்தோம் தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அவர் மரணம் அடைந்து 1 வருஷம் ஆகுது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டுகள், ஒரு யுத்தத்துக்கு திடீர்னு ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்கொண்டு வராங்க. இதை பார்த்து இப்படி எதிர்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணதுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆட்கள் வரதை பார்த்தோன்னு இவங்க என்ன செய்துட்டாங்க, பயந்து அந்த பாடி என்ன செய்துட்டாங்க, ஐயோ நம்மளை எதிர்க்க வரான், செத்துட்டான், இனி இவனை அடக்கம் பண்ணணும் நம்ம நின்னா நம்மளை என்ன செய்திருப்பாங்க, நம்மளும் பாடியாக வேண்டியதான்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, தூக்கி அந்த ஒரு கல்லறை இருந்துச்சு தூக்கி போட்டுட்டு என்ன செய்தாங்க, ஒரே ஓட்டமாக எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த போடப்பட்டது யாருன்னா எலிசா தீர்க்கதரிசியுடைய கல்லறையில் தூக்கி போட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா அந்த எலிசா தீர்க்கதரிசி இறந்து 1 வருஷம் ஆயிருக்கு. அவருடைய எலும்பும் அந்த இடத்துல கல்லறையில் கிடந்திருக்கு. அந்த எலும்பு மேலே அந்த இறந்த மனுஷனுக்கு பாடி பட்டு இந்த இறந்து போன மனுஷனுக்கு உயிர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லலை தெய்வ பிள்ளைங்களே. அவன் எழும்பி கால் ஊன்றி எழும்பி நடந்தான்னு சொல்லப்பட்டது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், உயிரோடு இல்லை,
எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு இருந்து இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லலை. தெய்வ பிள்ளைங்களை கை வச்சு ஜெபிக்கலை, வாயை திறந்து ஒரு கட்டளை ஒரு வார்த்தை சொல்லலை. அந்த செத்து போன மனுஷன் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த எலும்பு பட்டு அந்த எலும்பு மேலே செத்து போன மனுஷனுக்கு உயிர் வந்து அவன் கண்ணை திறந்து பார்த்தான், பேசினான்ல, எழும்பி துள்ளி குதிச்சு எழும்பி நடந்து ஓடனது மாதிரி பாருங்கள். அப்படிப்பட்ட விதத்தில் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க யோசித்து பாருங்களாம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்கையாக இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ அற்புதங்களை தேவ நாமத்துக்கு என்று செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஆனால் மரித்து போய் 1 வருஷம் ஆச்சு. அந்த எலும்பு கூட பட்டு ஒரு மனுஷன் செத்து போன மனுஷன் எத்தனை வருஷம் அவன் எந்த வியாதியில் இருந்தான், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான் நமக்கு தெரியாது. ஏன் எப்படி இருந்தான், எத்தனை வயசாச்சுன்னு தெரியாது பிள்ளைங்க. ஆனால் பாருங்க, செத்து போனவன் வயசானானோ எந்த வியாதியில் இருந்தானோ அதெல்லாம் மேட்டராக இல்லை, அங்கே சொல்லப்படவே இல்லை. பாருங்க, அந்த செத்த பணம் எழும்பி உயிரடைந்து எழும்பி காலூன்றி எழும்பினதுன்னு வேதத்தில் வாசிக்கிற தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள். இதை கேட்குற நம்முடைய தெய்வ பிள்ளைங்க பாருங்க, இதை வாசித்து தியானிக்கும் போது எனக்கே ரொம்பவே ஒரு கஷ்டமாயிற்று தெய்வ பிள்ளைங்களே. நம்மலாம் என்ன ஜீவியம் செய்கிறோம், என்ன ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி தெய்வ பிள்ளைங்களே. உண்மையாக யோசித்து பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும்போதும் ஒரு அருமையான மகத்துவமான ஊழியத்தை கத்தர் செஞ்சாங்க. ஆனால் இறந்த அந்த எலும்புக்குள்ளேயும் எவ்வளோ கத்தருடைய வல்லமை இருந்திருக்கு. கத்தருடைய வல்லமை அந்த எலும்புக்குள்ளே இருந்ததுனால தான் ஆண்டுடைய பவர் இறங்கி செத்து போன மனுஷன் உயிரோடு எழும்புனாங்க. அல்லேலூயா. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, செத்து போன அந்த எலும்பு, காஞ்ச அந்த எலும்புக்குள்ள ஆண்டுடைய வல்லமை. அந்த வேதத்தில் கூட பாருங்கன்னா பாருங்க, இறந்து வியாதியஸ்தர் மேலே கச்சையை தூக்கி போட்டாங்க, சுகமானாங்க. கச்சையை தூக்கி போட்டாங்க, கை வச்சு ஜெபிச்சாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லை தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அந்த காஞ்ச எலும்புக்குள்ளேயும் ஆண்டுடைய வல்லமை, அந்த ஊழியக்காரருடைய பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவராக காணப்பட்டிருக்கிறாங்க, எப்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. இதை கேட்குறதான நம்ம ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரராக இருந்தாலும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது, நம்முடைய ஊழியம் நம்மளும் கர்த்தருக்காக ஒரு வல்லமையை விளங்க செய்கிற ஒரு ஊழியர்களாக, தேவனுடைய நாம் மகிமைப்படுகிற ஊழியர்களாக நாம் ஜீவிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அற்புதங்களை நம்ம தியானிக்கும் போது மத்தேயு 8:5 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கூட சொல்லப்படும் 100க்கு அதிபதியுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த 100க்கு அதிபதி, அவன் அந்த 100க்கு அதிபதியுடைய பிரியமான ஒரு வேலைக்காரை சுகவீனம் ஆயிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா தேவனுக்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, ஏசப்பா கிட்ட வந்து இல்லை, அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாகிடுவான். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன இல்லை, பாத்திரம் அல்ல. அவர் 100க்கு அதிபதி, வீட்டுக்கு கூப்பிட்டு கனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் தகுதி இல்லை, நான் பாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிரம். ஏன் அந்த 100க்கு அதிபதி நினச்சிருந்தா இந்த வேலைக்காரனை சுகமில்லை, இவனை தள்ளிட்டு வேற ஒரு வேலைக்காரனை எடுத்துருக்கலாம், உடனே எடுத்துருக்கலாமே. ஆனால் அந்த வேலைக்காரனும் அந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமானவனாக காணப்பட, ஏன்னா ரொம்ப உண்மை உத்தமமா நேர்மையா இந்த 100க்கு அதிபதிய மனதுக்கு விருப்பம் படுகிற விதத்தில் வேலை செஞ்சுருப்பான். அதனால தான் 100க்கு அதிபதியே வந்து என்ன செய்கிற ரெக்வஸ்ட்டு பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. பாருங்கள், நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, ஜோம் பண்ணுங்க, கை வச்சு ஜோம் பண்ணுங்க, அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் ஊழியக்காரன் என் வேலைக்காரன் சுகமாயிரும், எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆணித்தரமான போல்டாக என்ன செய்கிறாரு சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, கர்த்தராகிய அப்படிப்பட்ட அனுபவத்தில் அந்த வேலைக்காரனும் சொஸ்தமாகிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைகள். அது மாத்திரமில்லை, பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யோசுவாக்கு விரோதமாக, நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்க சமயத்தில் அந்த யோசுவா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீ நில்லு. ஏன்னா 5 ராஜாக்கள் விரோதமாக எழும்பி வந்திருக்கிறாங்க. இந்த 5 ராஜாக்கள் உங்கள் கூட்டத்தினரை அழிச்சு முடிக்கணும், சத்துருக்களுக்கு நீதி கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். அதனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, நில்லுங்க, சூரியனே நீ நில்லு, சந்திரனே நீ நில்லு அப்படின்னு சொல்கிறார் தெய்வ பிள்ளை. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுதும், ஒரு பகல் முழுதும் அப்படியே சூரியன் நின்றுருக்கு, சந்திரன் நின்றுருக்கு தெய்வ பிள்ளைங்க. யோசித்து பாருங்களாம், கற்பனை பண்ணி பாருங்களாம் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, தேவன் பூமியில சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு சூரியன் அப்படி இருந்த நாளே கிடையாது தெய்வ பிள்ளைங்களே. சந்திரனும் அப்படி நின்ற
நாளே கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சூரியன் அப்படியே ஒரு பகல் முழுவதும், ராத்திரி 10 மணிக்கு கூட மத்தியானம் 1 மணி போல தான் காணப்பட்டிருக்கும் தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு அற்புதமான செயல் அந்த இடத்துல நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, மத்தேயு 9:20 வாசிக்கும்போது, மார்க் 5:26 நம்ம வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஒரு பெரும்பாடு தெய்வ பிள்ளைங்களே, பெரும்பாடுள்ள சகோதரி குறித்து நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த சகோதரியை குறித்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஆஸ்தி சொத்து எல்லாமே இழந்துட்டா. அவளுடைய வியாதி உண்மையாகவே யோசித்து பாருங்க, அந்த எவ்வளவு அந்த சகோதரி கஷ்டப்பட்டிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்க. 12 வருஷம், 1 வருஷம் 6 மாதம் இல்லை, 12 வருஷம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா? எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லி வேதனையை ஆற்ற முடியுமா? கிடையவே கிடையாது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த சகோதரி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மருந்து மாத்திரை வாங்கி ஆனால் சுகமே ஆகலை. கடைசி அவங்க ஏசப்பா குறித்து கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பா கிட்ட அவர் எப்போ பார்த்தாலும் ஏசப்பா தனியாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. தனியாக அவர்கிட்ட பேசி என் காரியம் இப்படி இருக்குதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லதுக்கு ஏசப்பா எப்போவுமே பிஸியாக தான் காணப்படுவாங்க. எப்போவுமே அவர் எங்கே போட்டு ஒரு ஜனக்கூட்டம் அவரை சுற்றி சூழ்ந்தே காணப்படும். இப்படிலாம் இருக்கும்போது ஏசப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, கிட்ட வரவும் முடியாது, ஒரு சுகத்தை வாங்கவும் முடியாது. ஆனால் அந்த சகோதரிக்குள்ள ஒரு விசுவாசம், வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் என்ன செய்வேன், சுகமாக. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் சுகமாவேன். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, இந்த சகோதரி அது போலே வாராங்க, ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஏசப்பா நிற்கிறாங்க. இந்த சகோதரி நினைச்சாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியோ தொட்டுச்சாங்க. ஜனக்கூட்டம் பயங்கர கூட்டம். ஆனால் கர்த்தராகிய தேவனே நினைச்சாங்க, திரும்பி பார்க்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே, என்ன தொட்டது யாரு, என்ன தொட்டு. அப்போ சீசர்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க ஏசப்பா, உங்கள் நியாயமான வார்த்தையை தான் கேட்குறீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். வல்லமை என்னை தொட்டது பெருசு இல்லை, ஆனால் எனக்கிட்ட இந்த பவர், சுகமளிக்கிற பவர் இறங்கியிருக்கு, நான் அதை அறிஞ்சிருக்கேன். என்னை தொட்டது யாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஏசப்பாவுக்கே தெரியாமல் அவருக்கு வஸ்திரத்திலிருந்து அவருடைய வல்லமை புறப்பட்டதை அதுக்கப்புறம் தான் அவரே ஒரு க்ஷணம் தகச்சு தான் கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க நடந்த காரியம் என்னன்னு சொல்லி பாருங்க தெய்வ பிள்ளைங்க. எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஊழியக்காரங்க தேவன்லாம் என்ன செய்வாங்க, ஜோமனிற அனுபவம் நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. வஸ்திரத்தின் உருமால்களை போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சகோதரிக்கு இந்த சகோதரிக்காக ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது, யாருமே ரெக்கமெண்டும் பண்ணல தெய்வ பிள்ளைங்களே. இப்படி அவங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு பேசணும், அவங்கக்கிட்ட ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட அனுபவமே கிடையாது. ஆனால் அந்த சகோதரின்னு சொல்லக்கூடிய இடமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியுடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாவே விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. ஏசப்பா கையை தொட்டாங்க அப்படின்லாம் இல்லை, வஸ்திரத்தை தொட்டாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. விசுவாசித்து, அவங்களுக்குள்ள விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தந்துருங்க, இந்த பெரும்பாடுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அல்லேலூயா. பாருங்க தெய்வ பிள்ளைங்களா, அப்போ கர்த்தராகிய தேவன் அவருடைய சரீரத்தில் மாத்திரமல்ல அவருடைய வஸ்திரமும் கூட வல்லமை விளங்குகிற அனுபவத்தில் தான் காணப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளை. அதனால தான் தேவனை தகச்சு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சே, யார் என்னை தொட்டா. அதுக்கு பிற்பாடு அந்த சகோதரி பயந்து நடுங்கி பார்த்தீங்கன்னா ஆண்டோட சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறாங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா தெய்வ பிள்ளை, உண்மையாகவே யோசித்து பாருங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, விசுவாசித்து தொட்டாங்க, அற்புதத்தை சகோதரி பெற்றாங்க தெய்வ பிள்ளைங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் தேவன் வேதத்திலிருந்து எனக்கு பிடித்த பிரமாணங்களா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நமக்கு வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்போ கர்த்தருடைய பிரமாணம், நீ நிற்காத அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது. அப்போ தேவன் நம்மளை நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நாம் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாத வழியில் நாம் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் தேவன் போகாதே அப்படின்னு சொல்கிறாங்க. போகாதேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், பிள்ளையாமை குறித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளையாம் பாலாக்கு கூப்பிடுறேன், உங்கள் வீடு நிறைய நான் உங்கள் பொண்ணு தருவேன், வெள்ளி தருவேன், உங்கள்
மிகவும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பலவிதத்தில் பேசுகிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ ஃபஸ்ட்டு சொல்கிறார் போகாதே அப்படின்னு சொன்ன பிற்பாடம் அதுக்கு பிற்பாடம் வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறா. அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கும்போது போகாத அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்காதே என்று கர்த்தர் சொல்றாங்க. அப்ப நடக்காதேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீயோருடைய வழியில நடவாதே. தீயோருடைய வழி நீதிமொழிகள் 1:14, நீதிமொழிகள் 22:24 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 4:14 வாசிக்கும் சொல்லப்பட்ட உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அப்போ கர்த்தர் நடக்காத அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சக்கூடாது, இப்படிப்பட்டதான தவறான வழிகளை நாம் நினைச்சக்கூடாது, பின்பற்றி நாம நடக்கக்கூடாது. இனி பாவம் செய்யாதே, கர்த்தருடைய பிரமாணங்களை இனி நீ பாவம் செய்யாது. விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 8:11, 5:11 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வியாதியஸ்தர், அந்த வியாதியஸ்தன் சொஸ்தமாக்கின கர்த்தரால் சுகத்தை பெற்றுக்கொண்டார். சுகத்தை பெற்ற பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை ஆலயத்தில் பார்க்கிறார். ஆலயத்தில் கர்த்தர் பார்த்து சொல்றார், இனி உனக்கு அதிக கேடு உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே. அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து பாவம் செய்யாதே, நீ ஆண்டோட நன்மையை பெற்றாச்சு, சுகத்தை பெற்றாச்சு, இனி உனக்கு இன்னும் அதிக கேடு வரும்படி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தை கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட சகோதரி வராங்க. எல்லாரும் அவங்க மேலே, அந்த சகோதரி மேலே குற்றம் சாட்டுனாங்க. கர்த்தர் சொல்றாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கிறது இல்லை, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே. அப்போ நாம் தேவனிடத்தில் நன்மைகள், ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் நாம பாவம் செய்யக்கூடாது. தேவன் நம்மளை பார்த்து கட்டளையா பிரமாணமா சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் கர்த்தருடைய பிரமாணங்களாக தீண்டாதே, கர்த்தர் சொல்றாங்க தீண்டாதே. விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து பார்த்தீங்கன்னா, தானியேலை பாருங்க, ராஜாவுடைய போஜனத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, தான் தீட்டுப்படக்கூடாது. ராஜா கட்டளை இடலை, அவனாகவே அவனுக்குள்ள ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தார் தெய்வ பிள்ளைகள். ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த தானியேல் காணப்படுற அனுபவத்தை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து நீ தீண்டாத அனுபவத்தில் வாழணும் அப்படி நம்ம பார்த்து சொன்னாங்கன்னா நாமளும் அப்படிப்பட்டதான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் தேவன் நடத்துதல்கள், அவருடைய ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, அந்த நடத்துதலின் அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவது பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா தாவீதை பாருங்க, சிறு பிராயத்திலே பாருங்க தகப்பனால ஒரு நேசிக்கப்படுகிற மனுஷனாக காணப்படலை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன செய்துட்டாரு, தாவீதை அனுப்பி விடுற அனுபவத்தில் காணப்பட்டாங்க. அது மாத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு வளர்ந்த பிற்பாடும் மலைகள், காடு, வனாந்திரம், இப்படி இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லாம் மலை எத்தனை மலைகளின் அனுபவம் அவருக்கு தெரியும், காடுகளின் அனுபவம் தெரியும், வனாந்திரமான அனுபவங்கள் தெரியும். எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அந்த மலைகளில் வாழ்ந்திருக்கிறாரு, காடுகளில் இருக்கிற அனுபவத்தில், வனாந்திரத்தில், இப்படி எல்லா இடத்துலையும் நடத்தப்படுற அனுபவத்தில் அப்படிப்பட்டதான். ஏன்னா சவுல் துரத்துறாரு, இப்படி பல பாதைகளில் நடத்தப்படுகிறதுனால இப்படிப்பட்ட மலைகள், குகைகள், வனாந்திரமான பாதையில் பழக்கப்பட்ட மனுஷனாக தாவீது காணப்பட்டார். ஆனால் தாவீது பழக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டார். சவுல் தாவீதை துரத்தி என்ன செய்தார், பின்னாடி வந்துட்டே இருந்தார். அப்படிப்பட்ட அனுபவத்தில் தாவீதுடைய நிலவரம் காணப்படுது. ஆனால் அதே சவுல் கில்போவா மலையில் மரிக்கிற அனுபவம் காணப்பட்ட தெய்வ பிள்ளைகளே. அதே மாதிரி தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம், தாவீதுடைய மகன், மிகவும் அழகுள்ள மகன், அந்த மகன் என்ன செய்தான், ராஜ்யபாரம் வேணும்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமாகவே எழும்பி வந்தான், எழும்பி கிரியை செஞ்சான். யுத்தத்துக்கு வந்தான், யுத்தம் நடந்துச்சு, ஒரு காட்டில் யுத்தம் நடந்துச்சு. ஆனால் முடிவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்சலோம் கர்வாரி மலத்தில் தொங்கி கொண்டிருக்கிற அனுபவத்தில் காணப்பட்டான் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, இந்த சவுல் இந்த அப்சலோமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியவங்களை காணப்பட்டிருந்தாங்க. அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் காடு, மலை, வனாந்திரம்னு சொல்லி பழக்கப்பட்டிருந்தனால அவரை என்ன செய்யல, எந்த ஒரு சேதமுமே இந்த தாவீதுக்கு வரல தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா.
அது மாத்திரம் இல்லை, பக்தன் யோபு குறித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, யோபுக்கு வந்து சோதனைக்கு யோபு காரணம் கிடையாது. சாத்தானே பொறாமப்பட்டு தேவனுக்கிட்ட கேட்டனால தேவனே அனுமதி கொடுத்தார். ஆனால் அந்த சோதனை வந்தது உண்மைதான், சோதனைக்குள்ளே போனது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா முடிவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்தன் யோபு கத்தர் நினைச்சதாங்க ரெட்டிப்பாய் ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தாங்க. தெய்வ பிள்ளைங்களே, இப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு அந்த யாருக்கு தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது, யோபுக்கும் தெரியாது. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தனியான நன்மை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் யோபு உறவை கத்தர் ஆஸ்வதிக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அது மாத்திரம் இல்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, அவங்கள எருசலேமில் பாருங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்தில் அழகான வாலிபர்கள் அவங்கள சிறைப்பிடித்து கொண்டு இந்த நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்தார். எதுக்குன்னா அவங்கள வச்சு யூஸ் பண்ணணும், அவங்கள வச்சு பயன்படுத்தணும், இவங்களால நமக்கு காரியம் ஆகணும்னு சொல்லி ராஜா பிடிச்சு கொண்டு வந்தார். ஆனால் ராஜா பிடிச்சு கொண்டு வந்ததும் அவருடைய எண்ணமும் நோக்கமும் வேறையா காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே, இங்க வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்தை இந்த வந்த வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு தேவன் வைத்திருந்த திட்டம் நோக்கம் வேறையா இருக்கு. தெய்வ பிள்ளை, ராஜா ஒரு பிளான் பண்ணியிருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சார், அந்த தரியு ராஜா, அந்த ராஜ்யபாரம், அந்த தேசம், ஜனங்கள் எல்லாருமே ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும், தேவன் தான் ஜீவன் உள்ளவர், அவர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் அவங்கள கொண்டு கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற அனுபவத்தை நம்ம பார்க்கணும். தெய்வ பிள்ளைங்களா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த வேதத்தில் வாஸ்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர் கில்கால்லேருந்து எரிகோவுக்கு போகிறார், எரிகோலேருந்து யோர்தானுக்கு போகிறார். தெய்வ பிள்ளைங்களே, அப்போ கில்கால் அப்படிங்கிற அனுபவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்தின் நிந்தை புரட்டப்படுகிற இடம் தான் கில்காலாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, எரிகோ வந்து தேவன் வெற்றி சிறந்த சாபத்தீடானதை முறியடித்த இடமாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, யோர்தானை குறித்து பார்த்தீங்கன்னா யோர்தான் கீழ்ப்பிடுதலுக்கு அடையாளமாக குறிக்கிறது. பிள்ளைகளே, எப்படி நம்ம யோர்தான கீழ்ப்படுதலுக்கு அடையாளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசாரிகளுடைய கால்கள் பட்ட உடனே பார்த்தீங்க யோர்தான் ரெண்டா பிரிந்து. தெய்வ பிள்ளைகளை, சால்வையை முறிய எலிசா அடிக்கிறார். உடனே நினைச்சு யோர்தான் உடனே அந்த ஷன பொழுது ரெண்டா பிரிந்து. அப்போ எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கீழ்ப்படுதலுக்கு அடையாளமாக காணப்படுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமா உண்மையா நம்ம ஒப்பு கொடுப்போமானா பரலோக ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளா, பரலோக வாசிகளை நாம் என்ன செய்வோம், மாற்றப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கும் இப்படிப்பட்டவங்க தான் ஆயத்தப்படுவாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எடுத்து பார்த்தோம். பவுலை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அவர் வந்து பேர் குற்றவாளியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இத்தாலியா பட்டணத்துக்கு என்ன செய்ய போகணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கப்பல் பிரயாணமாக வராங்க, கப்பல் பிரயாணமாக கொண்டு வராங்க. அப்படி அந்த கப்பலில் 276 பேர் இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அப்படி பயங்கரமான சோதனை, பயங்கரமான காற்று அப்படிலாம் வருது. 14 நாள் பார்த்தீங்கன்னா பட்னியாக கிடக்கிறாங்க, சூரியனையோ வெளிச்சத்தையோ ஒன்றுமே காணல. இப்படி பயங்கரமான கஷ்டப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க, கரை சேர்றாங்க. கர்த்தருடைய கிருபை இரக்கத்தினால ஜீவனை பிழைச்சி என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்றாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மெலித்தா தீவுக்கு வராங்க. அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மெலித்தா தீவோட அன்பு பயங்கரமான அன்பை காட்டியிருக்கிறாங்க, பயங்கரமான அன்புள்ளவங்களை விசாரிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, நடந்திருக்காங்க. தெய்வ பிள்ளைங்களே, ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அந்த நெருப்பு குளிருக்கு நெருப்பு மூட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விறகுகளை எடுத்து போடுறாரு. விறகுகளை எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா விரியன் பாம்பு அவரோட கையை கவிட்டு. உடனே அங்கே உள்ள ஜனங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா, இவன் வந்து கொலை பாதகன், இவன் கடலை கடந்து வந்தான், கடல் பிரயாணம் பண்ணி வந்தான், இப்போ வந்த பிறப்பான இவனுக்கு இவன் என்ன செய்யல, தப்பலை, இவன் சாவுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் பேசினாங்க. தெய்வ பிள்ளைங்களே, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவுலுக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே ஆகல. அதுக்கு பிற்பாடு வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேறு சிந்தியாகி அவனை தேவன் என்று சொன்னாங்க. இவன் தேவன், ஃபர்ஸ்ட் இவன் கொலைபாதகன், இவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும், கடல் பிரயாணம் கடந்து வந்த பிற்பாடும் இவனுக்கு வந்து என்ன செய்யல, இவன் வந்து பழிக்குரியவன் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசி தேவன் என்று சொல்கிற விதத்தில் பாருங்க, தேவனை பற்றி, தேவன் யார், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்கிற விதத்தில் என்ன செய்தாங்க, காணப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த தீவினுடைய முதலாளியுடைய மகன் ரொம்ப வியாதியில் கிடக்கிறான், ரத்த பேதினாலும் பயங்கர ஜுரத்தினாலும் கஷ்டப்படுறான். பவுல் போய் ஜெபிக்கிறார், அங்கே அற்புதம் நடக்குது. அந்த தீவில் உள்ள இன்னும் அநேக வியாதியஸ்தர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, சுகத்தை பெற்று. அப்போ மாம்சீகமான
சாதாரணமான ஒரு அன்பு உள்ளவங்களா காணப்பட்டாங்க. ஆனால் அவங்க தெய்வீகமான அன்பு, தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களா என்ன செய்தாங்க, காணப்படக்கூடிய அனுபவத்தில் அந்த இடத்துல தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய கிரியை நாம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களா. அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய எதிர்பார்ப்பு, வேதத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா யோவான் 21:17 வாசிக்கும்போது, யோவான் 21:17 வாசிங்க. மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க, ஏசப்பா சீமோனை பார்த்து கேட்குறாங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறான் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, இவங்க எல்லாரும் பின்வாங்கி போய் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் நினைச்சாங்க, அழகாக கேட்குறாங்க. அந்த 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்க. 3 தடவை கர்த்தர் கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்க. 3 முறை கர்த்தர் கேட்குறாங்க, நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் நினைச்சாங்க, கேட்குறாங்க. வேதத்தில் அநேக நம்ம காரியங்களை பார்த்தோம், நல்ல வார்த்தைகளை பார்த்தோம், நல்ல சாட்சிகளை பார்த்தோம், அற்புதங்களை பார்த்தோம், தேவனுடைய பிரமாணங்களை பார்த்தோம், அவனுடைய வழிநடத்தல்களை பார்த்தோம். ஆனால் கடைசியாக தேவனுடைய வேதத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருக்கிறோமா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனையா, ஏசப்பாக்கு சீமோனுக்கு பேர் தெரியாதா, அவங்க அப்பாவுக்கு பேர் தெரியாதா, என் அட்ரஸ் சொல்லி தான் கேட்கணுமா, நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கணுமா தெய்வ பிள்ளைங்களே. நான் விசுவாசிக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொன்னதுக்கு, உங்க அப்பா சீமோனே, யோனா உங்க அப்பாவுக்கு சித்தம், அவருக்கு விருப்பத்தின்படி நீ வாழ விரும்புகிறாயா, இல்லைன்னா சீமோனாகிய நீ உனக்கு விருப்பத்தின்படி இந்த பூமியில வாழ விரும்புகிறாயா, உங்க அப்பா சித்தத்தை செய்யணும் நீ விரும்புகிறாயா, இல்லைன்னா சீமோனாகிய உனக்கு சித்தத்தை உனக்கு விருப்பத்தின்படி இந்த பூமியில வாழணும் நீ விரும்புகிறாயா, இல்லை தேவனாகிய என்னுடைய விருப்பத்தின்படி நீ என்ன நேசித்து என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய தேவன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்குறாங்க, தெய்வ பிள்ளைகள், நீ என்னை நேசிக்கிறாய. நாம கர்த்தரை நேசிக்கக்கூடியவங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் நேசித்து, இந்த உலகம் மாயையான ஒரு உலகம் தெய்வ பிள்ளைகளே, இந்த மாயையான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழ்வோமானா நம்ம நித்தியத்திலே நமக்கு என்னது உண்டு, பங்கு உண்டு தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய கர்த்தரையே நேசித்து அவருக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள எல்லா வாழ்க்கையோட பெஸ்டான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசித்து நம்ம வாழறதுக்கு அது ஒப்பு கொடுப்போமாக. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கறது மீகா 6:8, நீ தாழ்மையாய் நடப்பாயா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். நம்ம ஒவ்வொருவரை பார்த்து கேட்குறாங்க, நீ மனத்தாழ்மையா நீ நடப்பாயா, என் மகனே என் மகளே நீ மனத்தாழ்மையா நீ நடப்பாயா, உனக்கு நீ உன் பேரு புகழ், நீ பெரிய ஆளா இருக்கலாம், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தா இருக்கலாம், ஆனால் நீ என் பிள்ளை, ஆனால் நீ எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா நீ நடப்பாயா என்று நம்மளை பார்த்து கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திர கர்த்தர் நம்மளை பார்த்து நீ என்னை பின்பற்றுவாயா, 1 கொரிந்தியர் 11:1, 1 கொரிந்தியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, என்னை நீ பின்பற்றுவாய். நம்மளை பார்த்து கேட்குறாங்க, என்னை நீ பின்பற்றுவாயா, என்னை நேசித்து என்னை நீ பின்பற்றுவாயா, சந்தோஷமா என்னை நீ பின்பற்றுவாயா, உன்னுடைய சிலுவையை சுமந்து நீ என்ன பின்பற்றுவாயா என்று கேட்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமே, என்னோடு நீ சஞ்சரிப்பாயா, என்னோடு நீ சஞ்சரிப்பாய். நம்ம சொல்கிறோம், எனக்கு டைமே இல்லை காலையில், ஆனால் எனக்கு அந்த வேலை அங்கே போகணும் இங்கே போகணும், ஆஃபீஸ் போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், ராத்திரி வரைக்கும் எனக்கு வேலையை, எனக்கு ஏசப்பா கூட சஞ்சரிக்கிறதுக்கோ பைபிள் படிக்கிறதுக்கோ ஜோம் பண்ணதுக்கோ எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிற அனுபவத்தில் காணப்படுறோமா தெய்வ பிள்ளைங்களே. வேதத்தில் இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் காணப்பட்டார், ஏனோக்கு. பாருங்க, 300 வருஷம் அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்த ஒரு மனுஷனே 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சாட்சி சொல்கிற அனுபவத்தில் காணப்பட்டார் தெய்வ பிள்ளை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படும். தேவனும் கூட பார்த்தீங்கன்னா சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவரோட தங்கி இருக்கணும், பிரசங்கம் பண்ணதுக்கு தான் தேவன்
தேவன் என்ன செய்தாங்க, அவருடைய சீஷர்களே செலக்ட் பண்ண. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் கூட கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3:21, வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கும் போது வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளை, நான் ஜெயங்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்போ கடைசியா என்னை போல் நீ வாழ்வாயா, என் கூட நீ சிங்காசனத்தில் உட்காருவாயா, என்னை போல நீ ஜெயிப்பாயா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து கேட்குற அந்த எதிர்பார்ப்பில் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானும் உங்கள் கூட உட்காரும்படிக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற தெய்வ பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிள்ளைங்களே, இந்த நாளை இந்த கேட்ட வசத்தின் பிரகாரமாக அந்த வசத்தின் ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாக்கப்படுறதுல கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவாராக. ஆமென்.